Welcome to RK Exposure. Officially, it's our new channel. Unfortunately, நம்ம ஓல்டு சேனல் 5K சப்ஸ்கிரைபர்ஸோட கார்பரேட் இஷ்யூனால டெர்மினேட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம புது சேனல்ல நம்ம வீடியோஸ் வந்து ரெகுலராக வரப்போகுது. ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க guys வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட ஹெட் கோச் யாருன்ற விஷயம் ரொம்ப பரவலாக பேசப்பட்டு இருக்கு. ஹேமந்த் பதானி, ராகுல் டிராவிட், மைக்கேல் அசின்ட்டு 3 ஆப்ஷன் கொடுத்தாங்க. இதுல ஹேமந்த் பதானி சிஎஸ்கேவோட கோச்சா மாறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா கிடையாதுங்க. மேபி சிஎஸ்கேவோட கோச்சிங் ஸ்டாஃப்ல எங்கேயாச்சும் இருக்கலாம். பட் ஒரு அபினவ் முகுந்தோ இல்ல ஹேமந்த் பதானியோ கண்டிப்பா சிஎஸ்கேவோட ஹெட் கோச்சா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இல்லைங்க. மேபி சிஎஸ்கேவோட கோச்சிங் பொசிஷன்ல எங்கேயாச்சும் ஃபிட் பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் ஹெட் கோச்சா அவ்வளவு ஈஸியா கொடுத்துட மாட்டாங்க. சிஎஸ்கே மாதிரி பெரிய ஃபேன்ஸ்லாம் ஒவ்வொரு மூவையும் பார்த்து பார்த்து பண்றாங்க. ஸோ அவ்வளவு ஈஸியா வந்துட்டு ஹேமந்த் பதானிக்கெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. டிசியில அவரோட மூவ் அந்த அளவுக்கு பெருசா எடுப்படல. ஸோ இதெல்லாம் சிஎஸ்கே பார்த்து தான் இருப்பாங்க. இப்ப ரீசெண்டா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல அபினவ் முகுந்த் சில விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. சிஎஸ்கேவோட ஹெட் கோச்சா இருக்கிற தகுதி எனக்கு இல்லாட்டியும் கண்டிப்பா நல்ல கோச்சிங் ஸ்டாஃபா என்னன்னு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ சிஎஸ்கேவோட கோச்சிங் ஸ்டாஃபா நீங்க ஜாயின் பண்ண போறீங்களான்னு கேட்ட கேள்விக்கு கூடி சீக்கிரத்துல பதில் வரும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அபினவ் முகுந்த் சிஎஸ்கேவோட கோச்சிங் ஸ்டாஃப்ல இருப்பாருன்ற மாதிரி தான் தெரியுது. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு சூப்பரான மூணு தான் சொல்லுவேன். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரும். சிஎஸ்கேவோட ஹெட் கோச் பீடாக தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பீடாக போயிட்டு ஹெட் கோச்சால வைக்க மாட்டாங்க. இப்ப ரீசெண்டா அவரோட கோச்சிங்ல டிராபிஸ் அடித்தா கூட ஐபிஎல் மாதிரி ஸ்டேஜ்ல ஹெட் கோச்சை அவங்க ஈஸியா கொடுத்துட மாட்டாங்க. சொல்ல போனா சுரேஷ் ரெய்னா, அஸ்வினுக்கே இது வரைக்கும் கிடைக்காத வாய்ப்பு பீடாக கிடைக்குமானா கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மேபி சொல்ற மாதிரி தான் சிஎஸ்கேவோட கோச்சிங் ஸ்டாஃபா இருந்தா நல்லா இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பீடாக விட அஸ்வினை ப்ரிப்பேர் பண்றது இன்னும் பெட்ரு. ஏன்னா மண்ணின் மைந்தன்னு சொல்றவரு எல்லாமே தெரிஞ்சவரு. ஸோ அஸ்வினை ஒரு கோச்சிங் ஸ்டாஃப்ல ஒருத்தர வைக்கிறது ரொம்ப பெட்ரு ஒன்னா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மைக்கேல் அசி தான் அடுத்த ஹெட் கோச் நெகோசியேஷன் இப்ப முடிவுக்கு வந்திருக்கு. ஏன் சொல்றேன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்டீஃபன் ஃபிளமிங் இங்கிலாந்தோட டெஸ்ட் கோச்சா மாறிட்டாரு. அந்த கோச்சிங் செட்டப்ல நம்ம மைக்கேல் அசியை பேட்டிங் கோச்சா வாங்கன்னு கூப்பிட்டு செய்திகள் இருக்கு. ஒருவேளை மைக்கேல் அசியை சிஎஸ்கேவோட ஹெட் கோச்சா அப்பாயின்ட் பண்ற ஐடியா இருந்திருந்ததுன்னா கண்டிப்பா இது ஃபிளமிங்கு தெரியாம இருந்திருக்காது. ஃபிளமிங்கும் மைக்கேல் அசியை பேட்டிங் வச்சு கூப்பிட்டுருக்க மாட்டாரு. அது மட்டும் இல்லாம ரீசெண்ட் டைம்ஸ்ல சிஎஸ்கேல மாற்றங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில பார்த்தோன்னா ஒரு புது ஹெட் கோச் தான் கண்டிப்பா தேடுவாங்க. சிஎஸ்கேவோட செட்டப்பே இல்லாத புது கோச் தான் கண்டிப்பா தேட போறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ஆர்டிகல்ஸ் பாத்தீங்கன்னா அங்கேயே தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எழுதி வச்சுக்கோங்க, அடிச்சு சொல்றேன். கண்டிப்பா ஒரு புது கோச்சை தான் நம்ம சிஎஸ்கேல பார்க்க போறோம். மேபி ஓல்டு பிளேயர்ஸா கூட இருக்கலாம், இல்ல சம்பந்தமே இல்லாத புது கோச்சா கூட இருக்கலாம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை காய்ஸ்.